ஏன் அணில், உன் கட்சி பொறுப்பாளர்கள் தான் திறந்த வீட்டில் ஏதோ நுழைஞ்ச மாதிரி நாங்கள் போய் ஸ்கூலில் ஆய்வு பண்ணுறோம், மருத்துவமனையில் ஆய்வு பண்ணுறோம்னு சொல்லி ரீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னடான்னா அமைச்சரோட அப்பா எம்எல்ஏவோட தாத்தாவெல்லாம் ஆய்வு பண்ண கிளம்பிட்டாங்களாம்ல. இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா சகோ? அது அந்த பாதாள சாக்கடை வேலை நடந்துகிட்டு இருக்கு, அந்த பக்கம் இவர் போயிருக்காரு, அதனால சும்மா ஏதோ கேட்டிருப்பார் போல இருக்கு. அணில், வேலை பார்க்குற பக்கம் போனால் வேடிக்கை பார்த்துட்டு போக வேண்டியதானே, அதனால் அதிகாரியில் கூப்பிட்டு ஆய்வு பண்ணுறது. இதே இது சாதாரண பொதுமக்கள் போய் எங்கள் கேள்வி கேட்ட முடியுமா? கேள்வி கேட்டால் அதிகாரிகள் இப்படி பவ்யமாக பதில் சொல்லிடுவாங்களா? மகன் அமைச்சர்ன்ற அது இப்போ அப்பா காட்டுறாரா என்ன சகோ? அமைச்சரோட அப்பாவா இருக்காரு, இது கூட இல்லைன்னா என்ன? இது போய் ஒரு பெரிய குத்தமாக பேசிகிட்டு இருக்கீங்க. குத்தந்தான் அணில், இது ஒரு விதத்தில் அதிகார துஷ்பிரயோகம் தான். மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது டிகே பிரபுவை தான், அவங்க அப்பா ஒன்றும் இல்லை. மகன் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டேன்றதுக்காக அப்பா போய் கலெக்டர் வேலையை பார்க்க முடியுமா? எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குல்ல. போன திமுக ஆட்சியை ஏன் மக்கள் கடுமையாக விமர்சித்தாங்க? குடும்ப ஆட்சின்னு. இப்போ நீங்களும் அதே குடும்ப ஆட்சியை தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க சகோ. இதில் என்ன குடும்ப ஆட்சி இருக்கு? திமுகவும் நாங்களும் ஒன்றா? ஆமாம் அணில், போன திமுக ஆட்சியில் என்ன பண்ணாங்களோ அதே வேலையை தான் இப்போ நீங்களும் பண்ணிகிட்ருக்கீங்க. திமுக பெண் கவுன்சிலருடைய கணவர்கள்லாம் என்ன ஆட்டம் போட்டாங்க. தன்னுடைய மனைவி கவுன்சிலராக இருக்காங்க அப்படின்றத பயன்படுத்திக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, கடைக்கு மாமூல் வாங்குறது, காவலர்களே மிரட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதே வேலையை தான் டிகே பிரபுவினுடைய அப்பா ஆரம்பிச்சிருக்காரு. தன்னுடைய மகன் அமைச்சர் அப்படின்றத பயன்படுத்தி இன்றைக்கி ஆய்வு பண்ண போயிருக்காரு. இது நாளைக்கு கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் அப்படின்னு வளர்ந்து நிற்கும். என்ன சகோ இப்படிலாம் பேசுகிறீங்க? வேறு எப்படி பேச அணில்? உன் கட்சி நிர்வாகிகளும் சரி, இந்த அமைச்சரோட அப்பாவுக்கும் சரி, இந்த அதிகாரத்தை எப்படியாச்சும் சுவைக்கணும், அதிகாரத்தை அனுபவிக்கணும், நான் மற்றவங்கள விட நம்ம மேலானவங்க காட்டணும் அப்படின்ற அந்த வெறி தான் அவங்களை இப்படி செயல்பட வைக்குது. இன்றைக்கி ஆய்வுன்னு ஆரம்பித்த இந்த விஷயம் நாளைக்கு கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் அப்படின்னு வளர்ந்து நிற்கும். எனவே இதை முளையிலே நீங்கள் தடுத்துருங்க. இல்லைன்னா மக்கள் எப்படி திமுக அரசாங்கத்தை தூக்கி எறிஞ்சாங்களோ அதே மாதிரி உங்களுடைய அரசாங்கத்தையும் ஒரு நாள் தூக்கி எறிவாங்க.